ஆனால் எது சீட் சரி அடுத்த மீட்டிங்கே அதை பற்றிலாம் பேசுவோம் அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணுறீங்க, அது மாதிரிலாம் இல்லை. சார் நீங்கள் தான் சார் அது மாதிரி ஒரு நேற்று அண்ணன் இபிஎஸ் சொன்னார்ல, அதான் நீங்களா ஒரு விஷயத்த ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அதே மாதிரி எதுவும் இல்லை. அவரும் மறுத்துட்டாரு, பியூஷ் கோயலும் அது மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் ஒன்றும் சொல்லலை, ஏன்னா அவர் சொல்லக்கூடாது. அண்ணன் இபிஎஸ் கிட்ட சொன்னார்ல, அதான் பதில். எனக்கு தெரியல சார். நான் நேற்று நீங்கள் கேட்டப்ப நான் சொன்னது எந்த ஆங்கிலம்னா, எந்த கூட்டணியும் இப்போ திமுக என்ன பண்ணுறாங்க, நான் காமெடியாக நேற்றே சொன்னேன். ரோட்டில் போகிற வரவங்களெல்லாம் பிடிச்சி கூட்டணியில் சேர்க்குறாங்க. ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் பல உயர் பதவிகள் எல்லாம் இருந்துட்டு பொருளாதார ரீதியாக பலமாயிட்டு அரசு கட்சியில் எக்ஸ்பைரி ஆனவங்களெல்லாம் சேர்த்துருக்காரு. அதுமாதிரி காமெடியாக சொன்ன மாதிரி தபால் போட வந்தவங்க, எலக்ட்ரிக் மீட்டர் எடுக்க வந்தவங்க, இன்னும் இந்த ஸ்விக்கி சொமேட்டோலெல்லாம் ஆர்டர் பண்ணால் அதை சர்வீஸ் பண்ண வர்றவங்களை எல்லாம் கட்சியில் சேர்க்குற மாதிரி போகிறவங்களாம் சேர்த்து நாங்கள் பலமாக இருக்கோங்கிறாங்க. ஏற்கனவே அவங்க கூட்டணி பலமாக இருந்த கூட்டணி தானே. அதனால தானே 19 ஜெயிச்சோங்கிறாங்க, 21 ஜெயிச்சாங்கிறாங்க, 24 பணபலத்தில் ஜெயிச்சாங்க. உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலேயும் கூட்டணியை எல்லாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? காரணம், இந்த ஆட்சி மேலே மக்களுக்கு மாபெரும் அதிருப்தி இருக்கிறது. 2001 தேர்தலுக்கு முன்னாடி தெரியாமல் இருந்துச்சு, தேர்தல் முடிவில் தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. அதுமாரி 2011 தேர்தல் அப்பையும் எப்பயுமே திமுக மீது உள்ள எதிர்ப்பை மக்கள் வெளியில் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய சுவாபம் உங்களுக்கு தெரியும். காவல்துறையை அவங்க ஏவல் துறையாக வைத்திருப்பார்கள். எல்லா ஏரியாலேயும் அந்த கீழே வட்ட செயலாளர்லேருந்து வட்ட நிர்வாகிலேருந்து பகுதி நிர்வாகிகள், ஈவன் கவுன்சிலர் கூட அங்கே ஒரு மினிஸ்டர் மாதிரி செயல்படுவாங்க. இன்னும் அங்கே உள்ள மினிஸ்டர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு தெரியும். அவங்க எப்படி அவர்கள் எல்லாரையும் அடக்கி ஆழ்வார்கள். அதனால் மக்கள் அமைதியாக இருந்து அமைதி புரட்சி செய்ய போகிறாங்க. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அதிமுக தலைமையில் உறுதியாக தமிழ்நாட்டில் அமைய இருக்கிறது என்பதுதான் உண்மை.